சமூகத்தில் எழுந்திருந்து நம்முடைய தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் கல்வாரியிலே நமக்காய் சிந்தின அந்த இரத்தத்திற்காய் அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாங்கள் தவ காலத்திலே இருக்கிறோம். நமக்காய் அந்த நம்முடைய கல்வாரி நாயகன் செய்த அந்த தியாகத்தை நினைத்து நாங்கள் எல்லாரும் இந்த நாள் ஒரு மனதோடு அவருக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உத்தமமாய் அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். நாங்கள் எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தலுக்கு எழுதின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். 275வது பக்கம். முன்னே அந்நியராகியும் துர்க்கிரியனாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இவ்வளவு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு தேவ பிள்ளைகளை நீளான அன்பு, அந்த நல்ல தேவனுடைய அந்த அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்னது ஒரு பாடலை பாடி அந்த நல்ல தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. Oh,
மனதை கணக்கிடலாம் அவர் அன்புக்கு அது அளவிட முடியாது, அளவிட முடியாது, அளவிட முடியாது. ஆமென். அவர் நமக்கு காண்பித்த அன்பு பிள்ளைகளை அளவிட முடியாது. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவன், நமக்காய் தம்முடைய இரத்தத்தை அவர் கொடுத்த தேவன், முழுவதுமாய் கொடுத்தார். எனக்காயும் உங்களுக்காயும் தம்முடைய ஜீவனை கொடுத்த தேவன், எங்களில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள கழுவி பிதாவாக்கிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தின அந்த நல்ல தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த கல்வாரியிலே அவர் நமக்காய் அந்த அன்பின் எல்லையை நாங்கள் அந்த சிலுவையிலே நாங்கள் காண முடியும். எத்தனை பேர் உண்மையாகவே அந்த தேவன் செய்த அந்த உன்னதமான தியாகத்துக்காய் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறீங்க. எத்தனை பேர் நாம் தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் கிருபாதார பலியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் நம்முடைய இருதயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அவரிலே முழுவதுமாய் அன்பு செலுத்துகிறோமா? அல்லாவிட்டால் ஏனோ தானோன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாவிட்டால் நாம் உலகத்திலே அன்பு சூழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். இது நமக்கு கொடுத்த ஒரு நல்ல நேரமாய் இருக்கிறது. நாம் இந்த நாளிலும் ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, இன்னுமாய் நான் உண்மை முழுவதுமாய் அன்பு கூறத்தக்கதாய் எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை அவர் தம்பக்கமாய் திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். பாவங்களினக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகளினக்காய் சாகித்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்களினக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை.
உம்முடைய நாமம் உயர்த்தியே நான் பாடிடுவேன். என்னுடைய உயிருள்ள நாள் வரையிலும், என்னுடைய ஜீவனுள்ள நாள் வரையிலும், என்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தை மாத்திரம் நான் உயர்த்தி பாட எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே என்னுடைய கால்கள் ஒரு விசை கூட உம்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவருடைய கிருபையினால் என்னை காத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? என்னுடைய பாடுகளை அவர் சுமந்தார், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார், என்னுடைய நோய்களை அவர் சுமந்தார், என்னுடைய பாரங்களை அவர் சுமந்தார். இந்த பிள்ளைகளை நம் மீது அவர் கூர்ந்த அன்பு, அந்த அன்புக்கு இன்னும் நாங்கள் செய்ய போகிறோம் கைமாறாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தையே நாங்கள் தொழுது கொள்ளுவோம். அவர் நம்மிடத்திலே அவர் முந்தி அன்பு கூர்ந்தார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? வேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், பாவம் இல்லாத ரத்தம். அது பரிசுத்த ரத்தமாயிருக்கிறது, அது ஜனத்துக்குரிய ரத்தமாயிருக்கிறது, அது உன்னதமான ஒரு ரத்தமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்கள், பாரங்கள், அக்கிரமங்கள், ரோகங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த தேவன் சிலுவையிலே கல்வாரியிலே நமக்காய் அவர் சிந்தினார். அந்த ரத்தத்தை அவர் சிந்தி கல்வாரியிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையிலே அவர் நமக்காய் அவர் மரித்து நம்முடைய பாவங்கள், பாரங்கள், ரோகங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் முறித்து போட்டார். இந்த நாங்கள் எப்படி இருக்கிறோம்? கண்டிக்கப்படாதவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், குற்றமற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், நீதிமான்களாய் இருக்கிறோம். எல்லாம் அந்த பரமனார், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரமன். தேவ பிள்ளைகளே, எனக்காயும் உங்களுக்காயும் அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே அவர் சிலுவையிலே எத்தனை மணி நேரம் தொங்கினார்? 6 மணி நேரம் தொங்கினார். எனக்காயும் உங்களுக்காயும் தாகம் தாகம் என்று கதறினார். அவர் கதறினதின் பயனா இந்த நாளில் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமே, நாங்கள் நன்றி செலுத்த போறோம். நாம் மீண்டும் இந்த ஸ்டான்ஸாவை பாடி நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகள், பாரங்களுக்காய் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து அவர் தீர்த்தார். ஆமென். பாவங்களிற்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகளிற்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்களிற்காய் சுமந்தவரே,
எல்லாருமாய் நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் 1000 10,000ங்களில் சிறந்த தேவன். எனக்காயும் உங்களுக்காயும் அழகும் இல்லாமல் சௌந்தர்யமும் இல்லாமல் அவர் அந்தக்கேடு அடைந்தார். தகப்பனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்கள் 1000 10,000ங்களில் சிறந்த தேவன் ஆண்டவரே. எனக்காய், என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய சாபங்களுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என்னுடைய ரோகங்களுக்காய் அப்பா நீங்க சிலுவையிலே அப்பா நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே. நான் விடுதலையாகும்படியாய் அப்பா நீங்கள் தண்டிக்கப்பட்டீங்களே அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முந்தி அன்பு சூழ்ந்தவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் விடுதலை அடைந்தவர்களாய் இருக்கிறோம். ஏன்? அவருடைய ரத்தத்தினாலே, அந்த உன்னதமான அவருடைய ரத்தத்தினாலே, குற்றமில்லாத அவருடைய ரத்தத்தினாலே, பவிலேற பெற்ற ரத்தத்தினாலே நாங்கள் அவருடைய சமூகத்தில் எப்படியாய் இருக்கிறோம். நாங்கள் பாவிகளாய் இருந்த நம்மை அவர் எப்படியாய் மாற்றினார்? நம்மை நீதிமான்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். நம்மை பரிசுத்தவான்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் சொல்லுவோமா? ஆனந்த Power
ஹல்லேலூயா. மன்னின் கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் விடுதலை அளித்தவர்கள் தேவ பிள்ளைகளே. நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் குற்றமற்றவர்களாய் இந்த நாளிலே நாங்கள் நிற்கிறோம். ஏன்? அந்த தேவனுடைய சிலுவை நாயகனுடைய அந்த கல்வாரி ரத்தம், அது எப்படிப்பட்ட ரத்தம்? விலையேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், ஜனத்துக்குரிய ரத்தம். அந்த உன்னதமான ரத்தம் உங்களுக்காய் சித்தப்பட்டபடினாலே நாங்கள் எப்படியா இருக்கணும்? நம்முடைய சமூகத்திலே நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். நாங்கள் மகிழ்ச்சியாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்? நாங்கள் தேவனற்றவர்களாய் இருந்தோம். காணியாட்சிக்கு நாங்கள் புறம்பானவர்களாய் நாங்கள் இருந்தோம். நாங்கள் அக்கிரமக்காரராய் இருந்தோம். நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை கொடுத்து அந்த அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் எப்படியா இருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாங்கள் எப்படிப்பட்ட நாங்கள் விலையேற பெற்றவர்கள். நம்ம பெற்றியே நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் விலையேற பெற்றவர்களாய் அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். எப்படி? தம்முடைய விலையேற பெற்ற அந்த ரத்தத்தை நமக்காய் கொடுத்தபடினால் மண்ணான நம்மை அவர் விலையேற பெற்றவர்களாய் மாற்றி அவருடைய சமூகத்திலே நாங்களை நீதிமான்களாய் ஆக்கி இருக்கிறார். நாங்கள் எப்படியாய் பரிசுத்தவான்களாய் நாங்கள் மாற்றி இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் எத்தனையோ பேரும் தேவனை அறிய முடியாதபடிக்கு பிசாசானவன் தந்திரமா அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதியானவன் அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எனவே ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய அன்பு கல்வி, அவர் உலக ரட்சகர். இந்த உலகத்துக்காக, இந்த ஜனங்கள் எல்லாருக்காகவும் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அதை அறிய முடியாதபடிக்கு, அந்த தேவனை அறியாத முடியாதபடிக்கு குருட்டாட்டம் பிடித்தவர்களாய் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் தேவனை அறியவன். நம்முடைய குடும்பத்திலே கூட எத்தனையோ பேர் தேவனை அறியவில்லை. எத்தனையோ பேருடைய குடும்பத்துல நீங்கள் ஒருவர் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? எத்தனை தரம் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார். ஏனென்றால் கண்களை திறக்க வேண்டியது தேவன். ஒரு பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடமாய் வரமாட்டான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக இந்த உலகத்திலே தேவனை அறிய முடியாதபடிக்கு பிசாசானவன் இந்த மகிமையின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரகாசமாய் இருக்காதபடிக்கு அவருடைய கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இதை ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனை அறியத்தக்கதாக, மெய் தேவனை அறியத்தக்கதாய், இந்த உலக ரட்சகரை அறியத்தக்கதாய், அவருடைய அன்பை அறியத்தக்கதாய், இந்த சிலுவையின் அன்பை அறியத்தக்கதாய் தேவன் அவருடைய கண்களை திறக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பான தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்குமாய் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், மன்றாடுகிறோம். தகப்பனே, இதோ இந்த வேலையிலுமாய் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டவரே மொத்த மனுக்குலத்தின் பாவத்திற்காகவும் ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே உடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு மீட்பு, ஆண்டவரே ரட்சிப்பு, ஆண்டவரே அப்பா விலையேற பெற்ற உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆண்டவரே நீ சம்பாதித்து கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே அந்த மேன்மையான ஸ்லாக்கியத்தை அறிய முடியாதபடிக்கு, அந்த உன்னதமான நோக்கத்தை காண முடியாதபடிக்கு கர்த்தாவே தகப்பனே இன்றைக்கு பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆண்டவரே ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி ஆண்டவரே அப்பா தன்னை ஆண்டவரே அப்பா இருளின் ராஜ்யத்தில் அந்த ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறானே ராஜா. அதிலிருந்து அநேகமாயிரம் ஜனங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சிலுவையின் விலைக்கிரியம் வீணாய் போகாதபடிக்கு அநேகம் ஆத்துமாக்கள் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் அண்டையில வருவார்களாக ராஜா. இதோ ஆண்டவரே உலகத்தின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவரே அப்பா தகப்பனே அநேகமாயிரம் பேர் இடர்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கண்டடைந்து மீட்பின் முத்திரையை ஆண்டவரே அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே உம்முடைய அருளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ராஜா. எங்கள் குடும்ப உறவுகளை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேசத்தின் குடிகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உலகெங்கிலும் சிதறி வாழுகிற தமிழ் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே ராஜா. இதோ ஆண்டவரே இந்த பெல்ஜியம் தேசத்திலும் ஆண்டவரே இருக்கிற தமிழ் ஜனங்கள் அநேகரை ஆண்டவரே உடைய கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபைகளை ஆண்டவரே அப்பா நாடி தேடி வந்து உடைய அன்பை ஆண்டவரே அப்பா அவர்கள் கண்டுணரவும் உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. நீ கல்வாரியில சிந்தின ஆண்டவரே ரத்தம் இந்த உலகத்தின் சர்வ லோகத்தின் ஆண்டவரே அப்பா பாவத்துக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த நன்மையை ஆண்டவரே அந்த ஜனங்கள் கண்டடைய, அந்த மீட்பை கண்டடைய, ரட்சிப்பை கண்டடைய தேவன் தாமே அவர்களுக்கு அருள் புரிவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம். சிலுவையின்
திருமடியார் சாய்ந்து பாரிடுவே. ஆமென். நாம் சிலுவையின் நிழலிலே வந்தபடியினாலே நமக்கு இளைப்பாறுதல் கிடைத்திருக்கு. தேவ பிள்ளைகளே, இந்த உலக மக்களும் நம்முடைய உறவுகளிலே ரட்சிக்கப்படாதவர்களும் அந்த சிலுவையின் நிழலிலே வந்து இளைப்பாறத்தக்கதாய் தேவன் அவர்களுக்கு கிருபை செய்வாராக. பாவ பார சுமையினால் அவர்கள் சோர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் தேவனுடைய கரம் அவர்களை மீட்க அது போதுமானதாய் இருக்கிறது. நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் அவர்களை ரட்சித்திருக்கிறார். இந்த கிருபையின் வாசல் மூட போகிறது. அதற்கு முன்பாகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும். கிருபையின் வாசல் மூடப்பட்டால் பின்பு அது கஷ்டம். ஆனபடியா தேவப்பிள்ளைகள், இந்த கிருபையின் காலத்திலே தேவன் அவர்களை ரட்சிக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே தேவன் நம்முடைய உறவுகளும் கூட தேவனை அறியத்தக்கிறார். இந்த மெய் தேவனை அறிந்து அவரை எல்லாருமாய் ஆராதிக்க வேண்டும். நாங்கள் இன்னொரு ஜெபத்துக்காய் ஜெபிப்போம். சபைக்குள்ளே வந்து என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய அன்பை அறிந்து போட்டும் அந்த ரட்சிப்பை விட்டு அவர்கள் தூரமாய் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தேவனை விட்டு அவர்கள் தூரமாய் இருந்தால் உலக காரியங்கள் அவர்களை இழுத்திருக்கிறபடினாலே உலகத்தை நேசித்து பின்னாய் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவர்கள் மீண்டுமாய் அந்த அன்புக்குள்ளாய் வரும்படியாய், இந்த தேவனுடைய அன்புக்குள்ளாய் வந்து தேவனை ஆராதிக்கும்படியா நாம் எல்லாருமாய் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட நம்முடைய சபைகள் எத்தனையோ பேர் போயிருக்கிறார்கள். உலகத்திலேயும் எத்தனையோ உலகத்துக்கு எல்லா இடத்திலும் இருக்கிற சபைகளில் இருந்தும் எத்தனையோ பேர் தேவனை விட்டு தூரமாய் உலகத்துக்குள்ளே போயிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டுமாய் தேவனுடைய சிலுவை நிழலுக்குள்ளாய் வரும்படியாய், தேவ அன்புக்குள்ளாய் வரும்படியாய் நாம் எல்லாருமாய் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை அறிந்தோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே, ரட்சிப்பை பெற்று சுவாமி, ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா, ஆண்டவரே, மீண்டுமாய் உங்களுடைய அன்புக்குள்ளாய் இந்த சிலுவை நிழலுக்குள்ளாய் வரத்தக்கதாய் சுவாமி, ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அவர்களை இழுத்துக் கொள்ளும்படியாய், உங்களுடைய அன்பு அப்பா மீண்டுமாய் அவர்களை இழுத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தாவே, வெளிப்பட்டவர்களுக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த தாமே சுவாமி கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய உதவி செய்யுங்க ராஜா. அன்பு அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் கர்த்தாவே, உணர்வடைந்து ஆண்டவரே அந்த இருதயங்கள் உங்கள் பக்கமாய் திரும்ப வேண்டுமாய், திரும்பத்தக்கதாய் சுவாமி இழுத்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் மன்றாடி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இப்பொழுது நாங்க பார்க்கிறோம், இங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் இல்லையா? நாங்க நியூஸை பார்க்கும் பொழுது எங்கேயும் யுத்தம். கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தங்களை செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இந்த ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக தலைவர்கள் இப்படியான யுத்தங்களுக்கு தம்முடைய இருதயத்தை திருப்பாத படிக்கு நல்ல முறையிலே தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். தேவ அன்பு அவர்களை நிறைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யுத்தங்களை இந்த ஓய பண்ணுகிறவர் கர்த்தர். எனவே நாங்கள் எல்லாருமா இந்த உலகத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசங்களுக்காய் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம். தாப்பனே, உங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் அப்பா இந்த உலகங்களிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆளுகை செய்யும்படியாக சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தாமே ஆண்டவரே இந்த தலைவர்களே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தை நாடத்தக்கதாய் அப்பா தேவதைகளை மாற்றும்படியாய் நாங்கள் மன்றாடி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவன் நமக்கு பாராட்டின அந்த கிருபையை நாங்கள் எண்ணி பார்ப்போம். நம்முடைய பாவங்களுக்காய் அவர் தண்டிக்கப்பட்டார். நாங்கள் மென்னிப்படையும்படியாய், நமக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் மீட்படையும்படியாய், நமக்காய் அவர் காயப்பட்டார். நாங்கள் சுகமாய் இருக்கும்படியாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உண்மையாகவே அவர் நம்முடைய பாவங்களுக்காய் அவர் தண்டிக்கப்பட்டார்.
நாங்கள் மன்னிப்படையும்படியாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிற நம்முடைய நோய்களுக்காய் அவர் காயப்பட்டார், நாங்கள் சுகமாய் இருக்கும்படியா. எனவே விசுவாசத்தோடு கூட நாங்கள் பாடுவோம், நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். நாங்கள் பாடி அவருக்கு நாங்கள் நன்றியை செலுத்துவோம். தண்டிக்கப்பட்டால் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே.
நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டார். எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நாங்கள் விடுதலை அடையும்படியாய், நாங்கள் மீட்படையும்படியாய், நாங்கள் நீதிமான்களாய் மாற்றும்படியாய், நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் நமக்காய் மரித்தார். ஆமென். அந்த நல்ல தேவனை, அவர் செய்த தியாகத்தை நாங்கள் எண்ணி பார்ப்போம். நாங்கள் அவர் விரும்புகிற பிரகாரம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்ய பிரயாசப்படுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது கூட ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வார்த்தைக்காய், அந்த வார்த்தையானது நம்மைக்குள்ளாய் சென்று அது கிரியை நடப்பிக்கும்படியாய், இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை கேட்டு அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாய் நம்மை தேவன் மாற்றும்படியாய், இந்த நாளிலும் பேசுகிற மகனை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாய், பேசுகிற வார்த்தை நம்முடைய இருதயங்களில் கிரியை செய்யும்படியாய், நல்ல நிலத்திலே விழுந்த வெளியை போல 30, 60, 100 நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாயும் ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ராஜா, நீங்கள் ஒருவரே சர்வ வல்லவராக இருந்து எங்களை ரட்சித்த தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் கெட்டு போகாமலுக்கு ஆண்டவரே, நீங்கள் ஜீவன தேவனா இருந்து ராஜா எங்களை வழிநடத்துகிற தெய்வம். ஆண்டவரையால் ராஜா, இன்றைய நாளும் ஆண்டவரே வார்த்தையை உங்களுடைய தரத்திலே தருகிறேன். ஆண்டவரே, வார்த்தையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது எங்களை பாதுகாக்கட்டும், வார்த்தையானது எங்களை ரட்சிக்கட்டும், வார்த்தையானது எங்களை வழிநடத்தட்டும், வார்த்தையானது எல்லாவற்றையும் செய்யட்டும். சுவாமி தெய்வமே, நீங்கள் ஒருவரே சர்வ வல்லவராக இருந்து ஆண்டவரே வார்த்தையை கொடுக்க போகிற சமனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், பலப்படுத்துங்கள். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்து ராஜா, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஒருவரே பேசும்படியா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஒருவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தர ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்கள் ஜீவன தேவனார் இந்த இடத்திலே நாங்கள் ஆண்டவரே நல்லபடியாக இதை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஒரு திருக்கரத்தில் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தயவு செய்து எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்கள்.